நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. தேவ ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் பேசுவீராக. உம்முடைய வசனத்தை எடுத்து எங்களுக்கு பிட்டு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. உடைய பொக்கிஷத்தை எங்கள் மத்தியிலே தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரான ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். அதைத்தான் நாம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். இந்த இஸ்மவேலும் ஈசாக்கும் எடுத்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக மனிதனுக்கு, நம்ம எல்லாருக்குமே வாழும்போது நிறைய ஆசை இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஆசை டிஃபர் ஆகிட்டே போகும். அப்புறம் படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் எதிர்காலம்னு சொல்லுவாங்க. படித்து நல்லா முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, ஒரு வேலை இல்லாட்டி நீ நடுத்தரில் நிற்பேம்பாங்க. ஒரு நல்ல வேலை தேடினவொன்னே சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியாவது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா முழு குடும்பம் ஆகாதும்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு குழந்தை பிறக்காட்டி அது ஒரு பெரும் போராட்டம் இருக்குது. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு திருப்பி அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பையனுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்படி நம்முடைய ஆசை சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியாக வர ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லாருக்குமே இருக்கிற ஆசை, பொதுவாக மனுஷனுக்கு இது எந்த நாட்டிலையுமே டிஃபர் ஆகலை, எல்லா நாட்டிலையுமே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் ஓட்டத்தை நாம் முடிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மளோடு கூட இருக்கணும், அவங்கள கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும், இல்லை அவங்க நம்ம கூட இருந்து இந்த கடைசி நாட்களில் நம்ம கவனித்து கொள்ளணும். அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான ஒரு கடைசி ஆசை. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலத்தில் அது இந்த பிள்ளைகள் படித்து வெளிநாட்டுக்கு போன பிறகு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு ஆசை இல்லை. இப்போ இந்த ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவரை அடக்கம் பண்ணின அந்த 2 பிள்ளைகளை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு எண்ணம், நம்முடைய கடைசி காலத்தை குறித்ததான இப்போ நம்ம வரப்போது கடைசி காலம்னு ஒன்று பேசுகிறோம். இன்னொரு கடைசி காலம் இருக்குது, அவர்களுக்குரிய கடைசி காலம். அவங்கள ஒரு 70 வயசோ 80 வயசோ ஒரு கடைசி காலம் இருக்குது. இப்போது அந்த கடைசி காலத்தை பற்றினதான ஒரு பயம். நான் எங்கள் அம்மாவை கடைசியாக இப்போது கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனத்தில் ஆண்டவர் காரியம் பேசினார். அவங்கள கடைசியாக சில நாட்கள் கவனித்து கொண்டிருந்த போது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. இந்த சாட்சியை நம்ம ஒன்லி ஸ்பிரிச்சுவலாக மட்டும் எடுத்துக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, வாழும்போது மட்டும் சாட்சி அல்ல, நம்முடைய மரணம் கூட மற்றவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் மரிக்கிற விஷயங்கள் கூட, மரணன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தப்பான விஷயமா போயிடுச்சு. மரணங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். கர்த்தர் இங்கேருந்து ப்ரொமோட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறாரு, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறார். அதை நம்ம இன்றைக்கி ரொம்ப நமக்கு தெரியுது. இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் கூட இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அவங்க நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், நீங்கள் ஒருத்தருடைய அந்திம காலம் கூட அடுத்தவங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அவங்க மரிக்கும் போது கூட மற்றவங்க பார்க்கும்போது நினைக்கணுமா, இவங்கள மாதிரி தான் எனக்கு என்ன வரணும், மரணம் வரணும், பூமியை விட்டு கடந்து போகும்பொழுது நான் இந்த மாதிரி கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி. சில பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காரும்போது, அதாவது மெசேஜை முடிச்சுட்டு சேரில் உட்காந்துருக்காங்க, கடைசி ஜெபத்தை பாஸ்டர் பண்ணிட்டு கூப்பிடுறாரு அந்த பரிசுத்தவானை, ஐயா போலாமான்னு. அவர் அப்படியே கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு முடிவு பாருங்கள். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். ஒரு பரிசுத்தவானை குறித்து கேள்விப்பட்டேன், அவர் காலையில் குளித்து ட்ரெஸ் பண்ணி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை போட்டு வாசலில், அதாவது அந்த சோஃபா சேர் மாதிரி இருக்குமா, அதில் கையை நீட்டி படுத்துக்கிட்டாராம். அவங்க படுத்த பிறகு போய் காஃபி கொடுக்கலான்னு அவங்க ஒய்ஃப் கூப்பிட்றாங்களாம். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
இந்த மாதிரி பூமியை விட்டு கடந்து போகிறது கூட எப்படி இருக்குது? ஒரு சாட்சியாக. ஒரு சிலர் போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, முதுமை இப்படி தான் இருக்குமா, மரணம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, அவங்க படுற பாடுகளை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படி ஒரு மரணம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு வகையான சாட்சி. ஆனால் ஆபிரகாமுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய மரணத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார். நான் படிக்கும் போது எனக்கு உணர்த்துறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு நிறைய மறுமனையாட்டிகள், நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இவங்க எல்லாரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டார். அப்பவே பசங்களெல்லாம் அனுப்பிட்டார். மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டார். பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். ஒரு குரூப்புக்கு என்ன பண்ணுறாரு? பரிசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். இது ஒரு வகையான நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கிறதற்கான அடையாளம். நாம் நிறைய காரியங்களை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் பெற்றோரை போல, அதாவது இந்த ஆசியாவில் இருக்கிறதுல குறிப்பாக இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்காக வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி. நீங்கள் வெளிநாட்டிலலாம் போயிட்டீங்கன்னா 15-16 வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்யாது? பெரும்பாலும் கூட இருக்காது. ஒரு 18 வயசுக்கு மேலெலாம் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க அமைச்சிப்பாங்க. அவங்களும் அப்படி ஆயிட்டாங்க, பெற்றோரும் அப்படி ஆயிட்டாங்க. பிள்ளைகள் வந்து கூட இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை மதர்ஸ் டேக்கு அம்மா வந்து பார்ப்பான், ஃபாதர்ஸ் டேக்கு அப்பா வந்து பார்ப்பான். இந்த மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேலாம் அதுக்கு தான் வந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்கள வந்து என்ன செய்யட்டும், பார்க்கணுன்னு சொல்லி தான் அந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே வந்துச்சு. ஆனால் நம்முடைய இந்திய பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் சம்பாதிக்கிறதுல பெரும்பான்மை யாருக்கு தான் போகுது? அதுவும் இந்த காலத்தில் ஃபீஸு, ஸ்கூலு எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ணிடுறோம். அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறோம். ஆனால் இவர்கள் எல்லோரும் கடைசி வரைக்கும் வந்து நிற்கிறார்களா? இவர்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்க்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான நேரத்தில் நம்மிடத்தில் வாங்கி கொண்டு போகிற பிள்ளைகள் திரும்பி வந்து நம்மை பார்க்கிறது என்பது இயலாத காரியமாய் மாறிவிடுகிறது. இதான் இன்றைக்கி கடைசி காலத்தில் நிறைய பெற்றோர், முந்தியெல்லாம் இப்போ இருக்க பெற்றோர் நம்ம கொஞ்சம் ஞானமாக மாறிட்டாங்க. என்னென்னா, சொத்து எழுதும் போது, பத்திரம் எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்கன்னா, எனக்கு பின் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எழுத மாட்டாங்க. கடைசியாக இருக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அது ஒரு அக்கேஷன் மாதிரி அவங்களுக்கு. அதை பிரித்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம். பிரித்து கொடுத்ததோட கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்குறது இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னே ரொம்ப கவலைக்கிடமாயிருச்சு அவர் நிலைமை. அதனால் இப்போ இருக்க பெற்றோரெல்லாம் என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போனா என்ன அர்த்தம்? நான் இருக்கிற வரைக்கும் தரமாட்டேன்னு அர்த்தம். என்ன காரணம்? கொடுத்தா இவரை நடுத்தரில் நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் இவர் அவங்கக்கிட்ட என்ன பண்ண வேண்டியிருக்குது? கெஞ்ச வேண்டியிருக்குது. அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் கொரியராக மாற்றிடுறான். 6 மாதம் அவங்க வீட்டில் இருங்க, 6 மாதம் எங்கள் வீட்டில் இருங்க. அப்புறம் அப்பா அம்மா வச்சுக்கிட்டே 2 பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிறான். நான் மட்டும்தான் பார்க்கணுமா, நீ பார்க்க மாட்டியா? அப்போ அவன் கேட்குறான், நான் மட்டும்தான் பார்க்கணுமா, நீ பார்க்க மாட்டியா? அப்புறம் அப்பா அம்மாவை பிரிச்சிடுறாங்க. 6 மாதம் அம்மா அவங்க வீட்டில் இருக்கட்டும், அப்பா என் வீட்டில் இருக்கட்டும். அந்த அப்பா அம்மாவுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க லைஃப் முழுக்க அவங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ இதை பார்க்க ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகுது? என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அடிக்கடி என்கிட்ட பேசும்போது சொல்வார், ஜெகன், இந்த பயலோட எவனையும் நம்ம கூட வச்சுக்கக்கூடாது ஜெகன் அப்படிம்பார். ஏன்னொன்னே, இவனுங்க இப்போவே நம்மளை இந்த பாடுபடுத்துகிறானுங்க, கடைசி காலத்தில் கண்டிப்பாக இவனுங்க நம்மளை என்ன செய்ய மாட்டானுங்க, பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இருக்குது? கடைசியில் யாருமே வந்து நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல, எல்லாம் நமக்கு இருக்கட்டும். இது நமக்கு இல்லை, ஆபிரகாம் காலத்திலே இருக்குது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டார், எல்லாரையும் அனுப்பிவிட்டார். இருக்கும் போதே யாருமே அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குது, உலகப்பிரகமாக இருக்குது. ஆனால் ஆபிரகாமின் மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமனையாட்டுகளின் பிள்ளைகள்னு சொல்கிற கேத்தூரான் பிள்ளைகள் யாருமே இல்லை. இவங்களுக்கும் ஆபிரகாம் வளர்த்துருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பரிசுகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் இவர்கள் யாராவது வந்து நின்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அதான் அனுப்பி விட்டுட்டாரே, அவங்க எப்படி திரும்பி வருவாங்க? அவர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இஸ்மவேலும் இல்லை, ஈசாக்கும் இல்லை, 2 பேருமே மரணத்தில் தான் வந்தார்கள். நடுவுலையும் இஸ்மவேலையும் என்ன செஞ்சிட்டார்? அவர் அனுப்பி விட்டார். ஈசாக்கும் வேறொரு ஊரில் தான் குடியிருந்தார். நீங்கள் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட அவர் இல்லை, தனியாக வேற ஊரில் லகாய் ரோயிங்கிற இடத்துல தான் அவர் குடியிருந்தார்னு வசனம் சொல்லுது.
அப்படி இருக்கும் பொழுது இவர் மம்ரேயின் சமபூமியில் இருக்கிறார், அவர் லகாய்ரோயில் இருக்கிறார். 2 பேரும் வெவ்வேறு இடத்துல தான் குடியிருக்கிறாங்க. ஈசாக்கும் வெளியே தான் இருக்கிறாரு, இஸ்மவேலும் வெளியே தான் இருக்கிறாரு, கேத்துராவின் பிள்ளைகளும் வெளியே தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிசுகளை வாங்கின பிள்ளைகள், எல்லாத்தையும் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போற பிள்ளைகள் கடைசி நாட்களில் அப்பாவுடைய முடிவு காலத்தில் வந்து நிற்கிறார்களா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு நம்ம கூட எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? சரி, நம்ம கூட நம்ம பிள்ளைகள் இருப்பாங்களா, இருக்கட்டும். நாம நம்ம அப்பா அம்மாவோட இருந்திருக்கிறோமா? கிறிஸ்தவத்தினுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்தவம் என்றால் என்ன? இட்ஸ் நாட் அ ரிலீஜியன். இது ஒரு மதம் அல்ல. நான் ஏற்கனவே வேற மதத்தில் இருந்தேன், அந்த மதத்தில் இருந்து இந்த மதத்துக்கு நான் மாறிட்டேன்னு சொல்லக்கூடியதான மதம் அல்ல. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மளை முழுவதும் உள்ளே மாற்றக்கூடியது. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த லவ். தேவன் அன்பாய் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அன்பு எங்க இருக்கிறது? கிறிஸ்தவம் என்றாலே அன்பின் அடிப்படையிலான ஒரு மார்க்கம். அன்பு தான் அதனுடைய பேஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஏழையோ இல்லாதவனுக்கோ, கஷ்டப்படுறவனுக்கோ, சாப்பாடு இல்லாதவனுக்கோ, ட்ரெஸ் இல்லாதவனுக்கோ ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை யாருக்கு கொடுத்தீங்க? எனக்கே கொடுத்தீர்கள். கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் எதுக்கு குவாலிஃபை ஆயிடுறான்னா ஹெவனுக்கே குவாலிஃபை ஆயிடுறான்னா. கொடுக்குறவனை பார்த்து சொல்றாரு, என்னோடு கூட நீ என்ன செய்ய, வலதுபுறத்தில் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க சொல்லிட்டாரு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, உன் பெற்றோர் எங்கே இருக்கிறார்கள்? எத்தனை பெற்றோரை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பெற்றோரை விட்டதோட பார்க்காம விட்டு இருக்கிறீங்க? கேட்டால் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி, இன்னைக்கு சூழ்நிலை அப்படி, நானும் என் மனைவியும் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது. இதே நிறைய உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்கள் அப்பாவும் அம்மாவையும் பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வளர்த்தார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் எதற்கு? நீங்கள் படித்து சம்பாதிச்சு ஆளுக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, கணவன் 1.5 லட்சம், மனைவி 1.5 லட்சம், ஐடியில் போயிட்டீங்கன்னா நல்ல சம்பாத்தியம், இல்லை குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அந்த வயசான தாயையோ தகப்பனையோ கடைசி காலத்தில் பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எது இல்லை? கிறிஸ்தவத்தில் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை. புற ஜாதியாரிடத்தில் காணப்படுகிறதான நீதி கூட கிறிஸ்தவரிடத்தில் காணப்படுகிறது இல்லை. இவங்க சொல்றாங்க, பிராக்டிகலி சொல்றாங்க. ஓ, இன்னைக்கு பிராக்டிக்கலாக முடியாதுங்க. யூ கேன், பிராக்டிக்கலாக முடியும். முடியாமல் போகவே போகாது. ஏன் முடியாது? நம்ம குழந்தைய பிறந்த போது நாம கஷ்டப்பட்ட காலத்தில், நம்ம என்னன்னே சொல்ல தெரியாமல் இருந்த காலத்தில் பசிக்கு அழுகுறோமா, எறும்பு கடிச்சு அழுகுறோமா, எதுக்கு அழுகுறோங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு பார்த்தவங்க தான் அவங்க 2 பேரும், அப்பாவும் அம்மாவும். இன்னைக்கு அப்பா அம்மா கடைசி காலத்தில் கொஞ்சம் குழந்தையா மாறிடுறாங்க. வேற வழி இல்லை, அவங்களுக்கு நடக்க முடியல. இன்னைக்கு முந்தி இருந்த மாதிரி கிடையாது. ஆபிரகாம் காலம், ஈசாக் காலம் மாதிரி கிடையாது. இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் டயப்பர்லேருந்து எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டம். உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி காலத்தில் பெற்றோரை பார்க்காத எந்த பிள்ளையும் உன்னுடைய கடைசி காலத்தை குறித்து நினச்சிக்குங்க. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எல்லாம் ஓகே தான். நம்மளோட கடைசி காலம் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், எஃப்டி போட்டு வச்சிருக்கிறேன், மாதம் மாதம் எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த உறவுகளுடைய தேவை என்பதை கர்த்தர் உணர்த்துவார். கர்த்தர் உணர்த்துவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு மெட்டீரியலைஸ் உலகமாக மாறிடுச்சு, கமர்ஷியல் வேர்ல்டாக மாறிடுச்சு. லவ் பேஸ் கிடையாது. இன்னைக்கு பெற்றோரை கொண்டு போய் விட்டுறாங்க, கேட்டட் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. அப்பா அம்மாவை கொண்டு போய் அங்கே விட்டாச்சு, சேஃபாக இருக்காங்க, சிசிடிவி போட்டிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்கு. மாதம் மாதம் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பணம் அனுப்பிடுறோம். ரைட், ஃபைன். நீங்கள் வந்து 2 வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குமா? வீடியோ காலில் பார்த்துட்டா நம்ம எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ சொல்கிறான், அதான் நான் வீடியோ காலில் பார்த்துட்டேனே. வீடியோ காலிலையே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? ஆண்டவர் உண்டாக்குனது எதுக்காக? இன்னைக்கு நன்கொடைகளை வாங்கி கொண்டு போன பிள்ளைகள் இருக்கிறார்கள். முடிவில் வந்து நின்றார்களா? கடைசியில் வந்து நின்னாங்களா? ஒரு தகப்பனார், அவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண்மகன், ஒரே ஒரு பையன்தான். அவனை தான் ரொம்ப நல்லா வளர்த்தார். பெரிய பையன் அவன். பிள்ளைகளையும் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தாரு. ஆனால் அவனை ரொம்ப படிக்க வச்சார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளை அவன் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இந்தியாவில். அந்த காலத்திலே கை நிறைய சம்பளம். திருமணமாகி சில மாதங்கள்லேயே தகப்பனையும் தாயையும் தங்கைகளையும் விட்டு அந்த மனுஷன் போய்விட்டார். போன பிறகு இந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சி போச்சு. கடைசியில் அவர் பிள்ளைகளெல்லாம் கரை சேர்த்துட்டார்.
அப்புறம் சாகிற நேரத்தில் ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் பாருங்க, அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரை தகப்பனை அவர் பார்க்கல. அவர் சில காரியங்களை சொன்னார், அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வரணுன்ட்டு. கடைசியாக மரித்த பிறகு தான் வந்தார். அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல, வரல. இருந்தாலும் மரித்த பிறகு தான் அவர் வந்தார். காலங்கள் போச்சு, அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. அதை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அது அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. கடைசியில் அவர் சாகும்போது நான் கூட நின்று கொண்டிருந்தேன். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், ஒரே ஒரு தடவை என் மகளை நான் பார்க்கணும்னு சொன்னார். அந்த மகளுக்கு விசா கிடைக்கல. ஆனால் என்ன கொடுமைன்னா, அந்த மகளுக்கு கிடைக்கல, அவர்கள் குடும்பத்தார் அங்கே கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க, அத்தனை பேரும் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த மனுஷன் கேட்டார், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, என் மகளை மட்டும் ஒரு தடவை பார்க்க முடியலன்னாரு. பார்க்காமையே கடைசியில் கண்ணு மூடிட்டார், மரித்து போனார். கர்த்தர் கணக்கு தீர்க்கிறவர். உன் தகப்பன் உன்னை பார்க்க ஆசைப்பட்ட போது நீ பக்கத்தில் போய் நிற்க முடியலல்ல, கையை பிடிச்சி பேச முடியலல்ல, உன் தகப்பனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்ல முடியலல்ல. ஆனால் நீ சாகும்போது, நீ மரணம் அடையும் போது, நீ உன் பிள்ளைகள் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? பெற்றோருக்கு தேவையான காரியத்தை செய்ய முடியாத ஒரு மகனும் ஒரு மகளும், மகளை கூட பரவாயில்ல, அது யார் வீட்டுக்கோ போயிடுச்சு, அது வர முடியுதோ இல்லையோ பரவாயில்ல. ஆனால் ஒரு தகப்பனையும் தாயையும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு மகனுக்கு உண்டு. யூ மஸ்ட். பரிசுகளை அவங்களுடைய வாழ்நாளில், அவங்களுடைய வாலிபத்தில் அவங்க உழைச்சதை நீங்கள் சாப்பிட்டுட்டு, அவங்க உழைச்சதில் நீங்கள் படிச்சுட்டு, அவங்க உழைச்சதில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, தாயை பார்த்து தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீ எனக்கு என்னத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி. பரலோகம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. உன் தகப்பனை பகலாக வேலை செஞ்சு உன்னை உழைச்சி உன்னை காப்பாற்றி, உன் தாய் உன்னை பகலாக உழைச்சி காப்பாற்றி உன்னை கொண்டு வந்து அப்படி வச்ச பிறகு நீ என் தாயும் தகப்பனையும் பார்த்து ஒரு நாள் கேட்குற, அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க? எல்லாரும் செஞ்ச மாதிரி தானே செஞ்சீங்க, எல்லாரும் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கலாம், ஆனால் உன் தகப்பன் பட்ட கஷ்டம் உன் தகப்பனுக்கு தான் தெரியும். அது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் தகப்பனோடு தாயோடு வந்து நிற்காத ஒரு கூட்டம் ஸ்டைலாக சர்ச்சில் வந்து உக்காந்துக்கிறது. இதில் ஒரு பெருமை வேறு, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். முதல்ல நீங்கள் ஊழியம் பண்ணுறதை விட உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க, அதான் ஃபஸ்ட். முதல்ல போய் அதை பாருங்கள். மேனேஜர் கூட உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுது, ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுது, அப்பா அம்மாவோட உட்காந்து 3 நிமிஷம் பேச முடியாது. உடனே வை ஃபோனை வை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்றது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் இடத்துலேருந்து பரிசுகளை வாங்கி கொண்டு போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதே மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கி தாய் தகப்பனுடைய உழைப்பில் வளர்ந்துட்டு தாய் தகப்பனை கவனிக்காத, கடைசி காலத்தில் கூட நிற்காத ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வேறொரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வாசிங்க, அதே 25ஆம் அதிகாரத்தை 9வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மமரேக்கு எதிரே ஏத்தினான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த 2 பேரை பற்றி பார்க்கும் பொழுது ஈசாக்கை நாம் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். நியாயம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவன் மேல் இருந்தது. அவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக இருந்தான். வி அக்செப்டட். ஆனால் இஸ்மவேலை குறித்து பாருங்கள். இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட மனுஷனாக இருந்தான். எல்லாம் தான் கரெக்ட், அவன் தப்பான மனுஷன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இஸ்மவேலுடைய இன்னொரு காரியத்தை, இன்னொரு சைடை பாருங்களேன். இப்போது இந்த விஷயத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தான். இந்த இஸ்மவேல் அடக்கம் பண்ண வந்தான் இருக்குதுல்ல, ஆபிரகாம் அடக்கம் பண்ண வந்தான் இருக்குல்ல, இவங்கெல்லாம் பரிசுகளை வாங்கி கொண்டு போனவர்கள். யாரு? வராதவங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா நன்றி கேட்டவங்க, அப்படி வச்சுக்கலாம். போனவங்க இவங்க எல்லாம். ஆனால் இஸ்மவேல் துஷ்ட மனுஷன்தான், கெட்டவன் தான். ஆனால் இவனுடைய வாலிப பிராயத்தை கவனிங்கள். இப்போ அவனை அனுப்பி விடும்போது இஸ்மவேல் குழந்தை கிடையாது, எதுவும் அறியாத ஒரு பருவம் கிடையாது, சின்ன பையன் கிடையாது, டீனேஜ். ஏன்னு சொன்னால்
இவன் பிறக்கும் பொழுதே, ஈசாக்கு பிறக்கும் போதே அவனுக்கு கிட்டத்தட்ட 14 வயசு. அதற்கு பிறகு ஈசாக்கு வளர்ந்து அவன் பரியாசம் பண்ண பிறகு இது நடக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் 15 வயசு, மேக்சிமம் எவ்வளோன்னு தெரியல. அவன் ஓடும் போது, இந்த சம்பவம் நடக்கும்போது மினிமம் 15 இயர்ஸ், மேக்சிமம் எவ்வளோ நமக்கு தெரில. ஸோ 15 இயர்ஸ்னால் டீனேஜ், நல்லா நினைவு தெரிந்த ஒரு பையன். இவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவோடைய நிலை என்ன? இப்போ அவன் பார்க்குறான், அப்பாவை பார்க்குறான். அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு அம்மாவை கூப்பிட்றாரு. ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து, நீ என்ன செய்ய, பையனை கூட்டிகிட்டு போயிடு, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இஸ்மவேலுடைய மனநிலை என்ன யோசித்து பாருங்க. இஸ்மவேல் தப்பு பண்ண வந்தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க அம்மா சாராள அற்பமாக எண்ணாங்க, அதுவும் தப்பு. இவன் ஈசாக்க பரியாசம் பண்ணா, அதுவும் தப்பு. இது அதுக்கான தண்டனையாக தான் பார்க்கப்படுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்மவேலுடைய மைண்ட் செட்டில் இருந்து பாருங்க, இஸ்மவேலை யோசித்து பாருங்க. இந்த வீட்டில் ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் நான் தான் என்னவா இருந்தேன், செல்ல பிள்ளையாக இருந்தேன். நான் தான் ஒரே பிள்ளை, எனக்கு தான் எல்லா சுதந்திரமும் இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. இந்த ஈசாக்கு வந்த பிறகு எனக்கு என்ன கிடைக்கல, எனக்கு முன்னுரிமை கிடைக்கல, நான் ஒரு அடிமை பையனாக மாறிட்டேன், எனக்கு இருந்த எல்லாமே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அதான் அவனுடைய மனநிலை. இப்போது இஸ்மவேலை குறித்து ஆபிரகாமும் எப்படி இருக்கிறார்னா நேசிக்கிறார். ஆபிரகாம் நேசிக்காம இல்லை. இஸ்மவேலை அனுப்பி விடுங்கன்னு சொன்ன உடனே அது அவனுக்கு எப்படி இருந்ததா, மிகவும் துக்கமாக இருந்தது, ரொம்ப கஷ்டம். ஐயோ, இத்தனை வருஷம் வளர்த்த பையனை அனுப்ப சொல்கிறாங்க. இது ஆபிரகாமுடைய மைண்ட் செட். ஆனால் இஸ்மவேலை பொறுத்த வரைக்கும் கவனிச்சு பாருங்க, அப்பா அனுப்பி விட்டுட்டார். என்ன கொடுத்து அனுப்புனாரு, ஒரு துருத்தியில் தண்ணியும் அப்பமும், வேற ஒன்றுமே கொடுக்கல. கேத்தூரால் சந்ததிக்கு ஒரு காலத்தில் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் இஸ்மவேலுக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு, ஒரு துருத்தியில் தண்ணியும் ஒரு அப்பத்தையும் கொடுத்து நீ போன்ட்டார். இஸ்மவேலுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. எங்கள் அப்பா என்னை ஒரு நாள் கை விட்டுட்டார், என்னையும் எங்கள் அம்மாவையும் அனுப்பி விட்டுட்டார். இன்னைக்கு நிறைய இந்த காலத்தில், கடைசி காலத்தில், எல்லா காலத்துலையும் இருக்குது, இந்த கடைசி காலத்தில் கொஞ்சம் அதிகம். என்னென்னா இந்த சிங்கிள் பேரண்ட், தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், தாயால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. தகப்பன் விரட்டி விட்டாச்சு, வசனம் சொல்லுது ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவளுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் கிடைக்கல. இன்னைக்கு எத்தனை பெற்றோர், குறிப்பாக தாயார், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அலையிறாங்க தெரியுமா, வேலைக்கு போகிறாங்க தெரியுமா, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்மவேலை பொறுத்த வரைக்கும் தன் தகப்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை அனுப்பி விட்டுட்டார், எங்கள் அம்மாவோட அனுப்பி விட்டுட்டார். பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலையிலும் இதான் நடக்குது. இப்போவும் சொல்கிறேன், ஆபிரகாம் மேலே தப்பு கிடையாது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன பிறகு அதை செய்தார். சாராள் சொன்னபோது துக்கமாக இருந்துச்சு, அவர் அனுப்பலை. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறார் திருப்பி 12வது வசனத்தில், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு, ஈசாக்கு உன் சந்ததியா இருப்பான். அப்புறம் ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். இந்த நம்பிக்கையில தான் ஆபிரகாம் அனுப்புறார். இந்த நம்பிக்கையில தான் ஆபிரகாம் அனுப்புறார். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாராள் சொன்ன உடனே அவர் அனுப்பலை, ஆண்டவர் சொன்ன பிறகு அவர் அனுப்பி விட்டார். அது உண்மை. ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் இஸ்மவேலை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாமை பற்றினதான சிந்தனை என்ன, எங்கள் அப்பா என்னை அனுப்பி விட்டுட்டாரு. ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாயால் வளர்க்கப்படுகிறதான மகனுடைய மனநிலை என்னங்கிறது அப்படி வளர்க்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரங்களில் தகப்பன் இல்லாமல் வளரும் போது ஸ்கூலில் போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாம்பாங்க, அப்பா கூப்பிட்டு வர முடியாது, அம்மா தான் வந்து நிற்பாங்க. சில ஸ்கூலில் சொல்லிடுவாங்க அப்பா தான் கண்டிப்பாக வரணும். ஏன்னா அம்மா ரொம்ப அன்பாக என்ன பண்ணிடுவாங்க, பையனை கண்டிக்க மாட்டாங்க, அப்பா தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார்னு மனநிலை டீச்சர்ஸ்க்கு இருக்குது. அப்பா இல்லை, அந்த அப்பா இல்லாமல் கிளாஸில் அந்த பையன் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், சிங்கிள் பேரண்ட், ஒரே வேர்டில் சொல்லிவிடுவோம். அவனை எழுந்திரிச்சு நின்று ஸ்கூலில் கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிம்பாங்க. இன்னும் உங்கள் அப்பா என்னப்பா பண்ணுறாரு அப்படின்னு இந்த போன ஒன்று இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் ஒன்று வைப்பாங்க.
யூகேலலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர்னே கேட்கக்கூடாது, ரூலே இருக்குது. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு கேட்கக்கூடாது, அப்பாவை பற்றி கேட்கக்கூடாது. காரணம் அங்கே அந்த மாதிரி கல்ச்சர் மாறிடுச்சு. இங்கே அப்படி இல்லை. போன உடனே கிளாஸில் கேட்பாங்க உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அந்த பையன் ஏஞ்சி நின்று ஒரு பதில் சொல்கிறதுக்குள்ளே கூனி குறுகுவான் பாருங்க, அந்த இடத்துல நிற்பான் பாருங்க. அப்பா இல்லைன்னு சொல்லும் போது இந்த சில டீச்சர் இருக்கு அது அதோட விடாது. அப்பா இல்லைன்னா இறந்துட்டாரா அடுத்த கேள்வி ஒன்று கேட்கும். அவனால் இறந்துட்டாருன்னு சொல்லவும் முடியாது, விரட்டி விட்டுட்டாருன்னு சொல்லவும் முடியாது. இதான் இஸ்மவேல் நிலைமை. ஆனால் இந்த இஸ்மவேல் தான் ஆபிரகாமுடைய அடக்கத்தில் வந்து நிற்கிறார். பரிசுகளை வாங்கி கொண்டு போனவர்கள் என்ன செய்யல, அடக்கத்துக்கு வரல, அனுப்பி வைக்க வரல. விரட்டி விடப்பட்டவன் என்ன செய்யறான், அடக்கத்துக்கு வந்து நிற்கிறான். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல குணாதிசயம். இஸ்மவேல் துஷ்ட மனுஷன், ஆனால் ஒரு துஷ்ட மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பாருங்க. அவன் துஷ்ட மனுஷன், வேட்டைக்காரன், வனசஞ்சாரி, அவன் வேட்டையாடுகிறவனா இருக்கிறான், வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறான், எல்லாம் உண்மைதான். அவனிடத்திலும் ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா, எங்க அப்பா என்னை விரட்டி விட்டாரு, எங்க அம்மா தான் என்னை வளர்த்தாங்க, கல்யாணம் கூட எங்க அம்மா தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆகார் ஒரு எகிப்து பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். அதே இடத்துல இருக்கு பாருங்களேன், 21வது வசனம் வாசிங்க. அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பா இல்லாமல் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பா செத்து போயிட்டாருன்னா கூட பிரச்சனையே கிடையாது, ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் செத்துட்டாருன்னு. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அப்பா இருக்கிறாரு, ஆனால் கல்யாணத்துக்கு வர மாட்டார். இந்த கல்யாண வீட்டில் கேட்பாங்க இல்லை, அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா எங்கே கேட்பானுங்க தானே, ஏன் வரல. இதுக்கு 1008 காரணம் சொல்கிறோம். அதை ஒரு பெண்ணாக இருந்து சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிங்கிள் பேரண்ட்டில், அதுவும் அப்பா அம்மா இல்லாமல் அப்பா இருந்தாருன்னு வச்சுங்க, அந்த குடும்பமே நாசமாக போயிடும். லோத்து குடும்பத்தில் அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் இருந்தார், குடும்பம் போச்சு, கதை முடிஞ்சு. ஆனால் அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா எப்படியும் பிள்ளையை கரை சேர்த்துறோம். இன்றைக்கி சிங்கிள் பேரண்ட்டில் இதான் ஒரு அம்மா கிட்ட இருக்கக்கூடிய பெனிஃபிட். அவள் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த வசனம் படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. எகிப்து தேசத்தால் ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் பண்ணி வைத்தாள். அன்னைக்கு கேட்பான்ல, 4000 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த பையனுக்கு அப்பான்னு சொல்லும் போது ஆபிரகாம்னு சொன்னானோ, கல்யாணத்துக்கு வர மாட்டார். ஏன் வர மாட்டார், இவங்களை விரட்டி விட்டாங்க, நாங்கள் இல்லை. அந்த இஸ்மவேலுடைய மனநிலை இவ்வளத்தையும் தாண்டி வசனம் சொல்லுது, அவன் தன் தகப்பனுக்கு வந்து என்ன கடைசியாக என்ன செஞ்சான், அடக்கம் பண்ண வந்து நின்றான். இன்னைக்கு இந்த குணாதிசயம் நம்மக்கிட்ட வரணும். விரட்டி விட்ட அப்பாவை அடக்கம் பண்ணுவதற்கு இஸ்மவேல் வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம் தான். அவ்வளோ கஷ்டத்துக்கு அவர் தான் காரணம். ஒரு துருத்தியில் தண்ணி வச்சு விட்டுட்டார், அவன் போயிட்டான். வனாந்தரத்தில் தண்ணி முடிஞ்சு போச்சு, ஒரு துருத்தி தண்ணி என்ன பத்தம். ஆனால் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆபிரகாமுடைய நம்பிக்கை துருத்தியின் தண்ணீர் மேல் இல்லை, ஆபிரகாமுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் பேர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் பையனை பார்த்துக்கிறேன், அவனும் உன் வித்தாய் இருக்கிறான், அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு. அந்த நம்பிக்கையில் ஆபிரகாம் அனுப்பிட்டார். ஆனால் வந்தது தண்ணி இல்லை, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த தண்ணி இல்லாமல் அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் என்ன தோணும் தெரியுமா, அவனுடைய இருதயத்தில் அவன் தகப்பனை குறித்ததான ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம். எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம், அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த இஸ்மவேல் தன் தகப்பனுடைய அடக்காராதனையில் வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். இதை நீதிமான்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணா என்ன, என்ன செஞ்சிருந்தா என்ன, அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை கர்த்தர் வேறு பிரித்து கொண்டாந்துருக்கிறாரு. நமக்கு எது எப்படி நடக்கணும்னு கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை உன் தகப்பன் உன்னை அனுப்பினதுக்கு கூட தேவ திட்டம் காரணமாக இருக்கும். ஒரு நாள் இஸ்மவேல் புரிஞ்சிருக்கும், எங்கள் அப்பா தானா என்னை அனுப்பலை, ஆண்டவர் என்னை அனுப்பினார். ஏன் தெரியுமா, இந்த தகப்பனை விட அந்த தகப்பன் என்னை பார்த்து கொள்வதற்காக இந்த தகப்பன் கையிலிருந்து என்னை கொண்டு வந்து விட்டார். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். இஸ்மவேலோடு யார் இருந்தா, கர்த்தர் இருந்தார். அவன் வளருகிற வரைக்கும் 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் வளர்ந்து வருகிற வரைக்கும் யார் கூட இருந்தது,
தேவன் கூட இருந்தார். அப்போ அவனுக்கு தெரியும் ஒரு நாள், சரி எங்கள் அப்பா செஞ்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பல நேரத்தில் அப்பாக்கள் நம்மளை கண்டிக்கும் போது, பெற்றோர் சில காரியங்களை செய்யும் போது நமக்கு புரியாது, அல்லது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவங்ககிட்ட இருந்து சில பிரிவினைகளை ஏற்படுத்தும் போது நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத போது நமக்கு பெற்றோர் மேலே ஒரு வெறுப்பு, அல்ல கர்த்தர் யாரை விட்டு பிரிக்கிறாங்களோ அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பேசுகிற வார்த்தைக்கு ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடியும் யோசித்து பேசணும். அப்பேற்பட்ட துஷ்ட மனுஷனுக்கே கூட தன் தகப்பனை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்கிற பொறுப்பு இருந்துச்சு பாருங்க. இன்றைக்கி நமக்கு இருக்குதா? நம்ம செய்கிறோமா? அப்பா அம்மா செஞ்சதை அப்படியே சொல்லி சொல்லி காட்டுறோம், மாமனார் மாமியார் செஞ்சதை சொல்லி சொல்லி காட்டுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க, என்னை எங்கே விட்டீங்க, விரட்டி விட்டீங்க இல்லையா, அப்படி பண்ணீங்க இல்லையா, எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன கொடுக்கணும்? உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதுக்கு கர்த்தர் அவங்களை பயன்படுத்தினாரே, என்ன கொடுக்கணும்? உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு அந்த தாய் சுமந்து ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுவது யாரை பார்த்து தெரியுமா? ஏவாளை பார்த்து. எல்லாரும் ஏவாள் பழம் சாப்பிட்டாம்பாங்க. அந்த அம்மா ஏதோ தெரியாதனமாக ஒரு தடவை பழம் சாப்பிட்டுருச்சு. நம்மெல்லாம் டெய்லி சாப்பிட்டுங்கிறோம், அந்த அம்மா ஒரு தடவை தான் சாப்பிட்டுச்சு. நம்ம வேண்டாம் என்று விளக்கின கனியை நாம் என்ன பண்ணுறோம்? டெய்லி சாப்பிட்றோம். சீரியல் வேணாங்கிறோம், டெய்லி பார்க்கல, டெய்லி சாப்பிட்றோமா இல்லையா? அந்த அம்மாவை போட்டு எல்லாரும் சொல்கிறது. ஆனால் அந்த அம்மாவை யோசித்து பாருங்கள், அந்த முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு கூட யார் இருந்திருப்பாங்க? யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் தான் இருந்திருப்பார். ஆதாம் இவன் விவசாயி, விதை விதைக்கிறவன். ஆண்டவர் சொல்கிறார், போய் நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து. அவன் ஃபார்மர், அவனுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் தெரியாது. இந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணுமே, அது நார்மல் டெலிவரியாகவே இருக்கட்டுமே, பார்க்கணுமே, பிள்ளையை வெளியே எடுத்து தொப்புள் கொடி அறுக்கணுமே, யார் செய்வா? கூட யார் இருக்கா? இன்றைக்கி பாருங்கள், அம்மா இருக்கிறாங்க, மாமியார் இருக்காங்க, வேலைக்கு ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அது படுற அவஸ்தை எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு குழந்தைய பெற்றெடுக்க என்ன கஷ்டப்படுறோம். இன்றைக்கி நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, அன்றைக்கி ஏவாளை சுற்றி யாருமே இல்லை. அதுக்கு நடுவில் அந்த அம்மா குழந்தைய பெற்றெடுக்குது, எவ்வளோ கஷ்டம் பாரு. ஆனால் நம்ம ஏவாளை போட்டு பயங்கரமாக திட்டுறோம். அதான் நான் சொல்கிறேன், நம்ம தாய் நம்மளை பெற்றெடுத்து ஒரு ஜீவனை கொடுத்து கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். உயிர் போய் உயிர் வந்திருக்கோம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. கேட்குறது, அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க, எங்களை எப்படி கஷ்டப்படுத்துனீங்க? ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் நடந்த சம்பவம் என் லைஃப்லேயே மறக்காது. திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூரில் ஒரு ஆர்ஃபனேஜ், இது முதியோர் இல்லம் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஒருத்தரையாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் உட்காந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் புத்தி பேதலிச்சிருச்சு, அப்படியே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள கேட்டான், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டபோது அந்த ஓல்டேஜ் ஹோமை பார்த்துக்கிறவங்க சொன்னாங்க, அந்த வள்ளியூரோடைய டோல்கேட் ஒன்று இருக்காங்க, இந்த வள்ளியூர் டோல்கேட்டில் பையன் ஒருத்தன் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கான். கொண்டாந்துட்டு அம்மாவை கேட்டிருக்கான், நீ எதாவது ரெஸ்ட் ரூம் போகணுமாம்மா அப்படின்னு. அம்மா சொல்லியிருக்கான், ஆமாப்பான்னு. அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூமில் இறக்கி விட்டுட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டான், தனியாக விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதை பார்த்து பையன் விட்டுட்டு போயிட்டாங்கிற செகண்டில் அந்த அம்மாவுடைய புத்தி பேதலிச்சு போச்சு. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கு, விட்டுட்டு போயிட்டான். எப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? தாயை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு, தகப்பனை கொண்டு போய் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? அப்பேற்பட்ட துஷ்ட மனுஷனுக்கு இருக்கிற நல்ல குணம் கூட இன்னைக்கு யாருக்கிட்ட இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஊழியத்தில் இருக்கிறோம். நாங்கள் சபையில் இந்த வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறோம். முதல்ல போய் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் பேசுங்க, அவங்ககிட்ட போய் பாருங்க. ஆண்டவர் முதல்ல அதைத்தான் பார்ப்பார். இருக்கிறதுல பேசிக்கான நியாய பிரமாணத்தோட ரொம்ப முக்கியமானது, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயா? அதை விசாரிக்க முடியல, அதுக்கு சாப்பாடு போட வழி இல்லை. ஒரு துஷ்ட மனுஷன், விரட்டி விடப்பட்ட ஒரு மனுஷன், வாழ்நாளெல்லாம் கஷ்டத்துக்கு காரணமாக இருந்த ஒரு தகப்பன், அவன் பார்வையில் சொல்கிறேன், அவன் புரிஞ்சு கொள்கிறான், என் தகப்பன் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு நீதி இருக்கும். என் தகப்பன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுருக்கிறாரு. வந்து அடக்காராதனையில் நிற்கிறான். அப்பா அம்மாவுடைய அடக்காராதனைக்கு வர முடியல. கேட்டால் சொல்கிறான், எங்கள் அப்பா பண்ணதுக்கு அவர் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன், எங்கள் அம்மா செஞ்சதுக்கு அவங்க முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடம்.
கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. கர்த்தர் கணக்கு தீர்க்கிறவர், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரெண்டாவது கடைசியாக ஒரு காரியம், அதையும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க அதே 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனத்தை வாசிங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தினான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அடுத்து யார் தெரியுமா? கேத்தூரால் சந்ததி வரல. துஷ்ட மனுஷனாகிய இஸ்மவேல் வந்துட்டான். அடுத்து அடக்கம் பண்ணுறது யார் அங்கே கூட நிற்கிறது? ஈசாக். ஈசாக்குக்கு ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். இவன் வாங்கினவன், ஈசாக்கு எல்லாத்தையும் வாங்கினவன். ஆனால் ஒரு நாள் ஈசாக்குடைய காரியம் என்ன நடந்துச்சு வாசிங்க. 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது வசனம், 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இவன் யார் தெரியுமா? ஈசாக்கு யார் தெரியுமா? அவனையாவது இஸ்மவேலியாவது என்ன பண்ணிட்டான்? விரட்டி விட்டான். கர்த்தர் கையில் உப்பு கொடுத்து, தண்ணியை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து விரட்டி விட்டான். சரி நீ போ. விரட்டி விடல, அனுப்பி விட்டான். சரி நீ போ, ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஆண்டவர் ஒன்று அனுப்ப சொல்லியிருக்கிறாரு, போ. அவன் கூட ஒரு வகையில் அப்பாவை ஏற்றுக்கொள்வான். எப்படி ஏற்றுப்பான்? சரி தண்ணி கொடுத்து அனுப்புனாரு, சும்மா அனுப்பாமல் என்ன பண்ணார்? தண்ணியாவது கொடுத்தானே அந்த ஆள் அப்படின்னு நினச்சிருப்பான். இவனை காலங்காத்தால் கூட்டிகிட்டு போகிறான். அதிகாலையில் எழுந்து, 3வது வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, காலங்காலையிலே எழுப்பிட்டான். இப்போல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைய காலையிலே எழுப்ப முடியாது, அது வேறு விஷயம். காலையில் எழுப்புனீங்கன்னா தொலைஞ்சிங்க நீங்கள். உங்கள் பிள்ளைகள் யாராவது காலையில் எழும்புறாங்க? இப்போ ஸ்கூல் 7:30 மணினா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? எழுப்புவாங்க. அதுவே கொஞ்சம் ஸ்கூல் லீவுனா காலையில் என்ன பண்ண முடியாது? உங்களால் காலையில் எழுப்பவே முடியாது. காலையில் எழுப்பிட்டான், அதிகாலையில் எழுந்துருச்சு. 3, 4, 5 மணிக்கெலாம் எழுப்பிட்டான். எழுப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்பா கூட கையை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையாக போகிறான். யார் போகிறது? ஈசாக்கு. அப்பா எங்கேயோ கூப்பிட்டு போகிறார் போல அப்படின்னு ஜாலியாக போகிறான். போயிட்டு ஒரு இடம் வருது, மலைக்கு மேலே கூப்பிட்டு போகிறான். அதை வேற பெரிய கொடுமை, நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான். இப்போ இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? நடக்க வச்சு கூப்பிட்டே போக முடியாது. நீங்கள் நடன்னு சொல்லி பாருங்கள், உங்களை சபிச்சிரும் உங்கள் பையன், உங்கள் பொண்ணு சபிச்சிரும். எவ்வளோ தூரம் நடக்கிறது? அவன் மேலேருந்து கீழவே நடக்க மாட்டான், லிஃப்ட்டில் தான் வரான். அவனை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். 10ஆவதுக்கு அவன் தோல் மேலே என்ன பண்ணுறான்? கட்டையை வச்சு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி தான் எனக்கு விறகு வச்சு கூட்டிகிட்டு போகிறான். இது எதுவுமே இப்போ இருக்க பிள்ளைங்கிட்ட நீங்கள் செய்யவே முடியாது. நம்ம பிள்ளைகள் பேக்கை தூக்கவே, ஆமாம், அதோடைய ஸ்கூல் பேக்கையே நம்ம தான் தூக்க வேண்டியிருக்குது. அதோக்கு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னால் முடியாதுப்பான்றது. மொத்த வெயிட்டையும் நம்ம தூக்கிட்டு வந்தால் அது கையில் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட வருது. அதால் தூக்க முடிஞ்சது அந்த சாக்லேட் வெயிட்டு மட்டும்தான், அது வேறு எதையும் செய்யாது. இப்போ இருக்க பிள்ளைங்க அவன் மேலே விறகையும் தூக்கி வச்சுட்டான். சரி அதுவும் ஓகே, ரைட். இப்போ போயாச்சு மேலே. போன பிறகு இவன் கேட்க வேற செய்கிறான், பலிக்கு ஆடு எங்கே? இப்போ அடுத்த வார்த்தை இவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். வந்தாச்சு. வந்த உடனே படுக்க வச்சு கையை கட்டுறான், காலை கட்டுறான், எல்லாம் செய்கிறான். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக விட்டுருங்க. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தார், ஸ்பிரிச்சுவலாக விட்டுருங்க. ஈசாக்கோடைய நிலைமை நினச்சி பாருங்க. ஈசாக்கு என்ன நினைப்பான்? எங்கள் அப்பாவை கடைசி நேரத்தில் ஆண்டவர் கையை தடுத்து விடுவார். அப்படிப்பட்ட அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யாருக்கு இல்லை? ஈசாக்கு கிடையாது. ஒரு வானத்திலேருந்து ஒரு சத்தம் கண்டிப்பாக கேட்கும். லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்? காப்பாற்றிடுவார். இப்போ 30 வருஷமாக சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை. கடைசி நேரத்தில் கர்த்தர் காப்பாற்றுவாருங்களே புலம்புறோம். ஆண்டவர் கை விட்டுட்டார், நடக்குமா தெரியாது, என்ன ஆக போதோ நம்ம புலம்புறோம். அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் கிடையாது, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படவும் இல்லை, பைபிள் வாசிக்கவும் இல்லை, சர்ச்சும் இல்லை, பாஸ்டரும் இல்லை. இதெல்லாம் அவனுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா கூட கையை பிடிச்சிட்டு டூர் போயிருக்கான். போன அப்பா படுக்க வச்சு கையை காலை கட்டி விட்டாப்புல. எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உங்கள் பையனை நிற்க வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க, அவன் கத்துற கற்று பாருங்க. உங்கள் பொண்ணை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு
நீ இரு, நான் போயிட்டு வரேன்ட்டு 10 நிமிஷம் வந்து கழிச்சு பாருங்க, அவன் பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்க முடியாது உங்களால். மல்லாக்கா போட்டு கையை காலை கட்டிட்டு 10ஆவதுக்கு கத்திய வாங்குறான். என்னவா இருக்கும் ஈசாக்குடைய மனநிலைமை? அப்பனாடா நீ நல்லவன் மாதிரி காலையில் கூட்டிகிட்டு வந்த, வழியில் அழகாக பேசிக்கிட்டே வந்த, கூட்டு வந்தது 10ஆவதுக்கு படுக்க வச்சு கையை கட்டி வெட்ட பார்க்குற. அன்னைக்கு ஈசாக்க படுக்க போட்டு மேலே கத்திய ஓங்கியாச்சு. ஓங்கின பிறகு அவன் மனநிலை யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பா என்னை கொல்ல பார்க்குறாரு, எங்கள் அப்பா என்னை இதோட க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. இந்த ஆள் அன்பாக இருக்கேன்னு சொல்லி, இதுதான் இந்த ஆளுடைய அன்பு. பல நேரங்களிலே ஒரு தாயினுடைய சில காரியங்கள் நமக்கு கடினமாய் தோன்றும், சில காரியங்கள் கடினமாய் நடத்தும். கர்த்தர் சொல்லுவார் செய்யும்பார். குறிப்பாக சொல்கிறேன், ஊழியக்காரன் வீட்டில், ஊழியக்காரனுடைய ஊழியங்களில் ஆண்டவர் பயன்படுத்தும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஊழியக்காரனால் கொடுக்க முடியாது. அது பாஸ்டராலையும் முடியாது, எவாஞ்சலிஸ்டாலையும் முடியாது. பல நேரங்களில் பாஸ்டர்கள் ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, சில நேரத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவாங்க. பிள்ளைகளுக்கு அவைலபிலிட்டி கொடுக்க முடியாது. எல்லா நேரத்திலும் முடிஞ்ச வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க தெரியுமா? இன்றைக்கி உள்ள நிறைய பாஸ்டருடைய பிள்ளைகள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, பாஸ்டர்னால் நான் வெறும் சர்ச் பாஸ்டர் சொல்ல, ஊழியத்தில் இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளோட மனநிலை, நான் பாஸ்டர் ஆக மாட்டேங்கிறான் அவன். ஏன்? அந்த பாஸ்டருடைய ஊழியத்தில் அவர் பட்ட பாடுகளையும், அவர் ஆண்டவருக்கு டெடிகேஷனாக இருக்கும்போது பல நேரங்களில் வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. வெளியிருந்து சொல்லும் போது சிலர் ஈஸியாக சொல்கிறாங்க, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? பார்க்குறோம், யாரும் இங்கே பார்க்காமலாம் இல்லை. ஆனால் பல நேரத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் என்ன ஆகுது, குறையுது. அதை பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, ஊழியம் ஊழியம் ஊழியன்னு ஓடிடுறாரு. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிட்றாங்க, அவர் வரமாட்டார். கேட்டால் அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறார். கேட்டால் பிள்ளைகளுக்கு பெற்றோர், குறிப்பாக ஆவிக்குரிய பெற்றோர் மேலேயோ அல்லது ஊழியக்காரனுடைய பெற்றோராக இருக்கிறவங்களோ இன்னைக்கு நிறைய கஷ்டம். அவங்கள விரோதி மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ஊழியக்காரனுடைய மகள் இவ்விதமாய் சொன்னால் என்னிடத்துல, அங்கிள் நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், ஒரு ஊழியக்காரனை மட்டும் கல்யாணமே பண்ண மாட்டேன். குறிப்பாக நான் சர்ச்சு பாஸ்டர் பண்ண மாட்டேன். ஏன்? எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன், அவர் பாருங்கள் அங்கே ஊழியம் இங்கே ஊழியம்னு சொல்லிகிட்டே இருக்கிறார், எங்களுக்கு அவைலபிலிட்டியே இல்லை, அப்படி ஒரு குடும்பம் எனக்கு வேண்டாம். இது கர்த்தர் சொல்லி அந்த ஊழியக்காரன் செய்கிறான், அவனால் அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. இப்போ அவன் கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவானா, பிள்ளையை சாட்டிஸ்ஃபை பண்ணுவானா? யாரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க பெற்றோரை பார்த்து, எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து நின்னீங்களா? எல்லாத்துக்கும் அம்மா தான் வந்தாங்க, அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அந்த குடும்பத்துக்காக அப்பா வெளியே போயிருக்கிறாருன்னு அர்த்தம். அம்மா உங்க கூட அனுப்பிட்டாரு, ஆனால் அவர் வரல. ஏன் வரல? அவர் இந்த குடும்பத்துக்காக ஏதோ வெளியே செய்ய போயிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை அனுப்பி விட்டுட்டு வீட்டில் அவர் பெட்டில் படுத்து தூங்கினார்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். இதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எத்தனை பெற்றோர் தகப்பன் இராணுவத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, 5 வருஷம் வரமாட்டேங்கிறான், 3 வருஷம் வரமாட்டேங்கிறான். ஆனால் அவன் பிள்ளைகள் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா? போய் சவுதி அரேபியாவில் பாருங்க, அந்த வெயிலில் 110 டிகிரி 120 டிகிரி வெயில், அந்த வெயிலில் வேலை செய்கிறான். யாருக்காக, எதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க? மனைவி பிள்ளைகளை விட்டுட்டாங்க போய் அவன் என்ன ஜாலியாக இருப்பான் பாலைவனத்தில்? ஏன் அவன் அந்த கஷ்டம் படணும்? சம்பாதிக்கிற மொத்த காசு அங்கே இருக்கிற எத்தனை சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களோட, அந்த அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்களோட பேசி பாருங்க, வீண் செலவு 1 பைசா பண்ண மாட்டாங்க. அவங்க 4 பேராக சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு அப்படியே காசை சேர்த்து அனுப்புவாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? இங்கே இருக்கிற பிள்ளைகள் படிக்கணும், இங்கே இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா எதுக்கும் வரமாட்டார், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட வரமாட்டார், எங்கள் அம்மா தான் எல்லாம் செய்கிறாங்க,
உங்கள் அம்மா செய்கிறது நல்லது, உங்கள் அம்மா செய்கிறதுக்கு காரணம் யார்? அந்த மனுஷன் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பல நேரங்களில் நம்முடைய நீதி மறைக்கப்பட்டிருக்கும். பல நேரங்களில் நாம் செய்கிற நல்ல காரியம் மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ ஆபிரகாம் எதுக்கு கத்தியை ஓங்கினா? அவனுக்கு ஆசையா? பையனை வெட்டணுங்கிறது ஆபிரகாமுக்கு ஆசையா? ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தரா பிள்ளையா? இது ஆபிரகாமுக்கு. இன்றைக்கி நிறைய பெற்றோர் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? இதே மாதிரி தான், கர்த்தரா பிள்ளையான்னு வரும்போது நிறைய ஊழியக்காரங்களே பிள்ளைகளை இழந்துடக்கூடாது, பிள்ளைங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி பிள்ளைன்னு முடிவெடுத்துடுறாங்க. இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்டார், தகப்பனா நானா? ஆண்டவர் கேட்டார் அவனை பார்த்து, உன் தகப்பனை வீட்டை விட்டு வா. அன்றைக்கி அவன் முடிவெடுத்தான், தகப்பனா ஆண்டவரா? தகப்பன் தேவையில்லை, ஆண்டவர் தான் தேவை எனக்கு. அதே ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், கடைசியா சோதித்து பார்த்தார், கேள்வி கேட்கிறாரு, பிள்ளையா நானா? அன்னைக்கு தகப்பன் தேவையில்லை ஆண்டவரே, நீங்க தான் வேணும்னு முடிவெடுத்த ஆபிரகாம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறான், பிள்ளை இல்லை ஆண்டவரே, நீங்க தான் வேணும் எனக்கு. இப்போ ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? எங்க அப்பா என்னை கொல்ல பார்க்குறாரு, எங்க அப்பாவுக்கு ஈவிரக்கமே இல்லை, எங்க அப்பாவுக்கு அன்பே கிடையாது, இருந்தா என் மேல கத்திய ஓங்குவாரா? ஆண்டவரே சொன்னதாக இருக்கட்டுங்க, மினிஸ்ட்ரியாவே இருக்கட்டுங்க, அதுக்காக பிள்ளைகிட்ட வெறும் கத்தி ஓங்குவீங்களா? அதான் இன்னைக்கு கேள்வி. ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவனுடைய மகள் கேட்ட கேள்வி, எங்க அப்பாவுக்கு அன்பே கிடையாது, எங்க அப்பாவுக்கு என் மேல பாசமே கிடையாது, அவருக்கு எல்லாமே ஊழியம் தான், ஓடுறாரு. அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு அப்படி. அந்த ஊழியக்காரன்ட்ட கர்த்தர் கேட்கிறாரு, உன் பிள்ளையா நானா? அவன் ஒன்றும் பிள்ளையை பலி கொடுக்க போகலை, ஊழியத்துக்கு போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், போ அந்த இடத்துல போய் 4 ஆத்துமா இருக்குது, போய் பேசு. பொண்ணு சொல்லுது, என் கூட கடைக்கு வாங்க, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். பிள்ளை கூட போய் ட்ரெஸ் எடுக்கிறது முக்கியமா, 4 ஆத்துமாவுக்கு போகிறது முக்கியமா? இப்போ அந்த தகப்பனுக்கும் ஆசை இருக்குது, மக கூப்பிட்றா, என்ன செய்யணும்? போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, உடனே போ, 4 ஆத்துமா நரகத்துக்கு போயிடும். இப்போ யாரை திருப்திப்படுத்துறது? யாரை திருப்திப்படுத்தணும்? இதுதான் ஆபிரகாம் கத்தி ஓங்கினதுக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. பிள்ளைகளுக்கு பெற்றோரை பார்க்கும்போது எப்படி இருக்குது? எங்கள் அப்பாவுக்கு ஈவு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஊழியன்னு ஓடுறாங்க, எங்களை கவனிக்கிறதே கிடையாது, எங்களுக்கு என்ன ஒன்றும் செய்கிறது, எல்லாம் செஞ்சு வச்சு தான் போகிறாங்க. ஆனால் என்ன, சில பெற்றோர் மாதிரி கூட உட்காந்து கண்ணே மணியேன்னு பேச முடியாது. ஊழியத்தில் இருக்கிற எத்தனையோ கணவன் மனைவியாக ஊழியம் செய்வாங்க, அந்த அம்மா காலையிலே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு, அதுவும் கூட இருக்கிற ஒருத்தரை சொல்லிட்டு போகும், பிள்ளைகளை பார்த்துக்குங்க, இந்த ஊழியத்துக்கு ஓடி போயிட்டு வரேன். எத்தனை பேர் போய் பாருங்கள், மிஷினரிகள் போய் பாருங்கள், காட்டுக்கு நடுவில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காலையில் பிள்ளைகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஊழியத்துக்கு ஓடுவாங்க, காட்டுக்குள்ளே கணவரோட பைக்கில் மிருகத்துக்கு நடுவில் போவாங்க. அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்துடும் ஓடி வருவாங்க, திருப்பி வந்து ஸ்கூல்லேருந்து பிள்ளையை கூப்பிட்டு ரெடி பண்ணிவிட்டு யார்ட்டையாவது பிள்ளையை கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்கன்ட்டு அடுத்த ஊழியத்துக்கு போவாங்க. ஏன்? கர்த்தர் அவங்களை அழைச்சதே ஊழியத்துக்கு தான், அதுக்கு தான் அங்கே போயிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் பிள்ளையும் பார்க்கணும். இந்த தியாகம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரில, ஆனால் ஈசாக்குக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் வந்தது, எங்கள் அப்பா கத்தியை ஓங்கினதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, எங்கள் அப்பா கத்தியை வாங்கினதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. எங்கள் அப்பா சீரியஸாக செஞ்சாலும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே என்ன இருக்குது? பாசம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு நீதிமான், காரணத்தோடு தான் செஞ்சுருப்பார். ஒரு நாள் ஈசாக்கு புரிந்து கொண்டான். கொஞ்ச நாள் ஈசாக்கு போய் எங்கே குடியிருந்தான்? லகாய் ரோயில் இருந்தான். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து, இப்ப பாருங்க, இவன் எங்க இருக்கிறான்? லகாய் ரோயி என்கிறதான துறவு, தென் தேசத்தில் குடியிருக்கிறான். ஆனா ஆபிரகாம் எங்க இருந்தார் தெரியுமா? வசனம் சொல்லுது, 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். ஆபிரகாம் எங்க குடியிருந்தான்? பெயர்சபாவில். இவன் எங்க குடியிருந்தான்? தென் தேசத்தில், அங்கே குடியிருக்கிறான். ஒருவேளை தன் தகப்பனோடு கூட மன வருத்தம், எங்கள் அப்பா என்னை கத்தி வாங்கிட்டார், எங்கள் அப்பா என்னை கொலை பண்ண பார்த்துட்டார், எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பு இல்லை,
ஒரு நாள் வந்தது, தன் தகப்பனை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் என் மேலே கோபத்தில் செய்யலை. எங்கள் அப்பா ஒரு நீதிமான். சில நேரங்களில் உன் தகப்பன் நீதிமான்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷம் ஆகும், சில காலங்கள் ஆகும். ஒருவேளை உன் தகப்பன் மரித்த பிறகு கூட நீ புரிந்து கொள்ளுகிற காலம் வரும். ஆனால் என்ன கொடுமை தெரியுமா? அவர் மரித்த பிறகு அவர் நீதிமான்னு நீ தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் போய் கல்றையில் அழுவுறது, அதுக்கப்புறம் வீடியோவில் அழுவுறது. எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன். நீ உயிரோடு இருக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அந்த தகப்பனோட இருதயம் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கும். நான் எதையுமே எனக்காக செய்யலை, ஆண்டவர் சொல்லி நான் செஞ்சேன். 175 வயசில் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, எல்லாத்தையும் ஈசாக்கு புரிஞ்சுக்கிட்டான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் வசனம் சொல்லுது எபிரேயர் 11 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்து ஈசாக்கு திருமணம் பண்ணி யாக்கோபுக்கு 15 வயசு வர வரைக்கும் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். அப்போது பார்க்குறாரு, ஓகே ரைட், இது எங்கள் அப்பா செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு நீதிமான், தீர்க்கதரிசி, இதெல்லாம் அவன் புரிந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து தன் பிள்ளைகளோடு கூட ஆபிரகாமோடு கூட செய்கிறான், அவன் குடியிருக்கிறான்னு எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது. எபிரேயர் 11 9 10 11 வாசிச்சிங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு. ஒரு நாள் வந்தது, ஈசாக்குக்கு புரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா செஞ்சது எல்லாமே சரிதான், எங்கள் அப்பா எதையுமே அவருக்காக செய்யலை, என் மேலே கோபத்தில் செய்யலை, எங்கள் அப்பா எல்லாமே ஆண்டவருக்காக செஞ்சார். பல நேரங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். உன் தாய் தகப்பனை கொஞ்ச நாள் அவங்க பார்த்தா கடினமாக தோன்றும், கொஞ்ச நாள் அவங்க பார்த்தா ஈவிரக்கம் இல்லாதவங்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் அன்பில்லாதவங்க மாதிரி தோணும். எங்கள் மேலே எங்கள் அப்பாவுக்கு பாசமே கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு அன்பே கிடையாது நீங்கள் சொல்லக்கூடும், உன் தாயை பற்றி நீ பேசக்கூடும். ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு நாள் நீ அதை புரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். அவர்கள் செய்த தியாகம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு அப்பா தன் பசங்களுக்கு நல்லா படிக்க வச்சார், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு. அதை தாண்டி அவர் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டார். பையன் போய் கேட்டான், அது சைக்கிள் ஓட்டுற காலம், அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. அப்பா சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, நடந்தே போ. அவ்வளோதான். அப்பா மேலே கோவம், எல்லாரும் சைக்கிளில் வராங்க, எனக்கு மட்டும் என்ன செய்யலை, சைக்கிள் வாங்கி கொடுக்கல. ஒரு நாள் வந்து சொன்னான், அப்பா எல்லாரும் வெளியே டூர் போகிறாங்க, ஒரு 500 ரூபா கொடுங்க. அப்பா சொன்னார், தரமாட்டேன். இல்லை சொன்னான், நீங்கள்லாம் ஒரு அப்பாவா, எத்தனை அப்பா எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. அந்த அப்பா ஒன்றுமே பேசலை, நீ என்ன பேசினாலும் தரமாட்டேன் போன்ட்டார். அவங்க அப்பாவை அவனுக்கு பிடிக்காது, அவங்க அப்பா மேலே பயங்கர கோபம். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் வந்தது, அந்த தகப்பன் மரித்து போனார். மரித்து போன பிறகு அந்த தகப்பனுடையதான பெட்டியை திறந்து, அது அந்த காலத்தில் ட்ரங்கு பெட்டி இருக்கும், பெட்டியை திறந்து உள்ளே பார்த்தபோது அந்த தகப்பன் அந்த மகனுக்காக செய்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் அந்த பையனுக்கு சின்ன வயசில் ஏற்பட்டதான ஒரு வியாதி, அதுக்கு அவங்க அப்பா பண்ண செலவு, அதுக்கு வாங்கின கடன், அதை அடைக்கிறதுக்கு அவங்க அப்பா பட்ட கஷ்டம். அந்த காலத்திலேயே லட்சத்தில் வாங்கியிருக்கிறார் கடன் பையனை காப்பாற்றுறதுக்கு. அதுக்கு அவங்க அப்பா பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இப்போ என்ன செய்யறதுனே அவனுக்கு தெரியல. அப்பாவும் போயிட்டார், வாழ்நாள் முழுக்க அப்பாவை திட்டான், அப்பாவையும் புதைச்சாச்சு. இப்போ அழுது 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 ஒரு பிரயோஜனம் இல்லை. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவான், எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, எங்கள் அப்பாவுடைய நல்ல குணம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. பல நேரங்களில் தகப்பனும் தாயும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சில நீதிமானாகிய தாயையும் தகப்பனையும் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம பார்வைக்கு அவங்க பலாப்பழம் மாதிரி வெளியே முள்ளாக தான் தெரிவாங்க, ஆனால் அவர்கள் உள்ளே மிகவும் சுவை வாய்ந்தவர்கள், நமக்காக வாழ்கிறவங்க. இந்த உண்மை இஸ்மவேலுக்கும் தெரிஞ்சிச்சு, ஈசாக்குக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தினான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டாரு, அலைய விட்டாரு, ஆனாலும்
எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன். இன்னொருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை வெட்ட வந்தார், கொல்ல வந்தார், என் பார்வைக்கு எங்கள் அப்பா ஒரு நாள் கொலைகாரனாக தெரிஞ்சார், ஆனால் இன்றைக்கி தெரியும் எங்கள் அப்பா ஒரு நீதிமான், எங்கள் அப்பா ஒரு கர்த்தருடைய மனுஷன். அவர்கிட்ட பரிசு வாங்கி காணாமல் போன பிள்ளையை போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, என் தாயும் தகப்பனும் தேவனுக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்னை வளர்த்தவர்கள், அவர்களை பற்றின நீதி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா நாம் எல்லோரும்? உங்களை இப்போ நீங்கள் ஆராய்ந்து பார்க்குற ஒரு நேரம் இது. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்குற ஒரு நேரம். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணி என்று வசனம் சொல்லுது. இந்த கடைசி காலத்தில் எத்தனை பேர் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறீர்கள்? ஒருவேளை சூழ்நிலை உங்களோடு கூட வைத்து பார்க்க முடியாததாக இருக்கும். சில நேரங்களில் நாம் உன் தாய் தகப்பனை பற்றி நீ என்ன யோசிச்சிருக்கிற? எல்லார மாதிரியுமே தான் அவங்க நினச்சியா? உனக்கு கொடுத்த தாய் தகப்பன் யூனிக். அவர் அளவில் அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தார்கள். நீங்கள் பல நேரங்களில் அதை யோசிக்காமல் விட்டுருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம், உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். தாய் தகப்பனை கனம் பண்ணுறீங்களா? உட்காந்து பேசுகிறீங்களா? ஒரு வேளை உனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால், தாய் இல்லை வெறும் தகப்பன் மட்டும் இருக்கிறாரு, தகப்பன் இல்லை வெறும் தாய் மட்டும் இருக்கிறாங்கன்னா, நீ தான் வச்சு பார்க்கணும். அது உன்மேல் விழுந்த கடமை. அந்த ஒரு ஆத்மாவை உன்னால் பார்க்க முடியலன்னா உன்னால் எப்படி ஒரு ஆஃபீஸை நடத்த முடியும்? ஒரு ஆத்மாவை உன்னால் பார்க்க முடியாட்டி உங்களால் எப்படி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை நடத்த முடியும்? அந்த ஒரு ஆத்மாவை வச்சு உங்களால் பார்க்க முடியாட்டா எப்படி ஒரு ஸ்கூல் நடத்த முடியும்? எப்படி ஒரு 1000 பேர் வைக்க நடத்தக்கூடியதான ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுப்பார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததானே அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். ஒரே ஒரு தாயையும் ஒரு தகப்பனையும் வச்சு பார்க்க முடியாத உங்களை எப்படி கர்த்தர் நம்புவார்? உங்ககிட்ட கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உன் தகப்பன் ஒரு நாள் உனக்கு தீங்கு செய்தவராக இருக்கலாம், இஸ்மவேலை போல. ஒருவேளை உன் தகப்பன் ஒரு நாள் உன் கண்களுக்கு முன்பாக கொடூரமானவனாய் தெரிந்திருக்கலாம், ஈசாக்கை போல. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு நீதி இருக்கிறது. தேவன் அதை பார்த்திருக்கிறார். நீ அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவங்க தப்பாக இருந்தாலும் அவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்கவில்லை. அவ்வளவு மோசமான தகப்பனாக கருதப்பட்ட இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரு நாள் அதை புரிந்து கொண்டு அவனை அடக்கம் பண்ணும்படி, இந்த மரியாதையை செலுத்தும்படி வந்தார்கள். அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட இன்றைக்கி எதிர்பார்க்கிறார். உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கி போய் உன் தாய் தகப்பன்கிட்ட பேசுங்க. ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. எப்படி இருக்கீன்னு கேளுங்க. நீ எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக அறுப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கி வாலிப பிராயம் உன் மாமியாரையோ மாமனாரையோ நீ கொஞ்சம் கொடுமையாக நடத்தலாம். அது நாளைக்கு உனக்கு ரிவர்ஸில் வரும். நாளைக்கு திரும்பி உனக்கு அது வரும். உன்னுடைய பெற்றோருக்கு அதை செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று வரும். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு, எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி உன் தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நல்ல நீதிமான் தாயை கொடுத்தீர், நீதிமானாகிய தகப்பனை கொடுத்தீர். இன்றைக்கி நான் இங்கே இருப்பதற்கு அவர்கள் ஒரு காரணம். இன்றைக்கி நான் இப்படி ஒரு நல்ல நுழையில் இருப்பதற்கு அவர்களுக்கு காரணம்னு நீங்கள் அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட், அது பெரிய கிஃப்ட். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தாயையும் தகப்பனையும் குடும்பத்தையும் நேசிக்கிறவர்களாய் மாற கிருபை பாராட்டும். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இது முதல் கொண்டு ஆண்டவரே, எங்களுக்குள் உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. நாங்கள் அரகன்ஸாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே, அன்பில்லாதவங்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் தாயையும் தகப்பனையும் பார்த்தா எங்களுக்கு கோபம் வர வேண்டாம் ஆண்டவரே. அவங்க செஞ்ச பழைய காரியங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கி அவங்கள எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்கிற பொறுப்பு எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே.
மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.